அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குக் வித் கோமாளியில் நடந்த பாபா மாஸ்டர் செஞ்ச சாக்கோ லவா கேக். அவங்க அழகாக பனியார சட்டியில் செஞ்சுருந்தாங்க. வாங்க நம்மளும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன், பார்பன் பிஸ்கெட் எடுத்துக்கிறேன், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் ஏதாவது, அமுல் சாக்லேட் இந்த மாதிரி இருக்குல்ல, டார்க் சாக்லேட் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா ஷ்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெட் பண்ணிட்டோன்னா மெல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்ட்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் சூடான பால் எடுத்துக்கிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போது நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியான பதம் வரத்துக்காண்டி ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் பார்பன் பிஸ்கெட்டை க்ரீமோடு போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். க்ரீமை எடுத்துகிட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க பிஸ்கெட் எல்லாம். இப்போது அரைச்சோன்னி பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது சூடான பால் சேர்த்துக்க போகிறேன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, தேவைக்கேற்ப பால் ஊற்றிக்கோங்க. எனக்கு 7-8 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக சொல்லணும்னா தோசை மாவு நம்ம எடுத்து ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த பதத்தில் இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக குழிப்பணியார சட்டி எடுத்துக்கிறேன். அதை நான் ஹீட் எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுட்டு எல்லா சைடும் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லா சைடும் நெய் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறனால பொங்கி வரும். ஸோ மேலே ஃபுல்லாக நிரம்ப வைக்க வேணாம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மெல்ட் பண்ணோம்ல சாக்லேட், அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ அதை நடுவில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நடுவில் சென்டரில் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வேக விடணும். கரெக்டாக எனக்கு டைம் எடுத்தது பார்த்திங்கன்னா 6-7 நிமிஷம்தான். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 6-7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுக்க வரணும். நீங்கள் ஸ்பூன் வச்சே எடுத்து பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். குக் வித் கோமாளி ஷோ பாபா மாஸ்டர் அவங்க செஞ்ச குழிப்பணியார சட்டியில் சாக்கோ லவா கேக் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்போவுமே தேவை. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பணியாரத்தை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நடுவுலேருந்து சாக்லேட் வருது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.